ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீராம் டெய்லரிங். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன தெரியுமா அங்கே பார்க்க போகிறோம். நம்ம ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 10 ப்ளவுஸ் வரைக்கும் தைக்கலாம். அதுக்குள்ளே டிப்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு எப்படி தைக்கலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு இந்த டிப்ஸ் சொல்கிறது போர் அடிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு எப்படி ப்ளவுஸ் தைக்கலாம், அதாவது சாதாரண ப்ளவுஸில் கூட நம்ம ஒட்டு கொடுக்குறது எப்படி அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, நான் டிப்ஸை சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் எப்படி ப்ளவுஸ் தைக்கலாங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நல்லா நேரம் போகும் பார்க்கும்போது, அதாவது போரும் அடிக்காது. அதாவது நான் சொல்லும்போது உங்களுக்கு எந்த ஒரு போர் அடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ப்ளவுஸு ஸ்டிச்சிங்கை நான் போடுறேன். சரிங்க, வாங்க வீடியோக்குள்ளே போய் ஒரு நாளைக்கு 10 ப்ளவுஸ் எவ்வளோ அழகாக அசால்ட்டாக தைக்கலாங்கிறத இப்போ இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு நாளைக்கு 10 ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னு நினச்சாக்கி காலையில் நம்மளோட வீட்டு வேலைகளெல்லாம் ஃபுல்லாக கிட்டத்தட்ட எல்லாமே முடிச்சுட்டு ஒரு 10 மணிக்கு கூட, அதாவது ஒரு 9 மணிக்குள்ளே முடிக்கணும்னு நினச்சா தான் 10 மணிக்குள்ளே முடிக்கலாம். அந்த 10 மணிக்குள்ளே முடிச்சுட்டு ப்ளவுஸை ஒரு மணி நேரம், ஒரு மணி நேரமாக 1.5 மணி நேரம் ஆயிரும் 10 ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு. ஃபுல்லாக கட் பண்ணி சேர்க்கைக்கு ஒரு 11:30 12 ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நம்ம 12 மணிக்கு மேலே உடனே தைச்சாக்கெலாம் தைக்க முடியாதுங்க. கொஞ்சம் எழுந்திரிச்சி கொஞ்சம் எப்படி சொல்ல, ஒரு டீ காஃபியோ ஏதோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தைக்க உட்காரலாம். ஒரு 12 மணியை எடுத்துக்கிட்டிங்கனாலே அதுக்கப்புறம் நம்ம டைம்ஸ் பார்க்கணும். சரிங்களா, டைம்ஸை பார்த்தா தான் நம்ம கடன்னு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு ப்ளவுஸு, ஒரு 3/4 மணி நேரத்துக்கு ஒரு ப்ளவுஸு அப்படிங்கிற மாதிரி நம்ம தைக்கலாம். இப்போது நான் எப்படி எடுத்துக்கிடுவேன்னு பார்த்தீங்கன்னாக்கி கரெக்டாக டைம்ஸை பார்ப்பேன். ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எனக்கு 3/4 மணி நேரம் கண்டிப்பாக தாண்டிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னாக்கி ஒரு ப்ளவுஸ் தைச்சி முடித்தவரும் கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கிடுவேன். அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சிட்டு ஒரு ரவுண்டு ஏந்திரிச்சு ஒரு சின்ன லாத்தல் வீட்டுள்ளுக்குள்ளே என்ன வேலை பார்க்கணும், ஒரு வேலையும் இல்லை, தண்ணி மட்டும் குடிச்சிட்டு அப்படியே எழுந்திரிச்சி வேறு அடுத்தது யாருக்கு என்ன ப்ளவுஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் உட்காந்து அதுக்கப்புறம் இதிலே நம்மளுக்கு ஒரு 5 நிமிஷம் போயிருமா. அதுக்கப்புறம் உட்காந்து மறுபடி இவ்வளோ நேரம் ஆகிட்டு நம்ம எப்படி இன்னும் 9 ப்ளவுஸ் தைக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயத்தில் வேகமாக இதை ஒரு 40 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு நினைப்பேன் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே ஒரு 40 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடுவேன். இது இன்னும் நம்ம ஒரு 5 நிமிஷத்தை குறைக்கணும். அப்போ அடுத்த ப்ளவுஸில் நம்ம குறைச்சிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ளே வந்துடும் பார்த்துக்கோங்க. இந்த ப்ளவுஸே முடிச்சுட்டு என்ன பண்ணுவேன்னா, கடைசி நம்மளுக்கு 40 நிமிஷம் முடியறதுக்கு ஒரு 2 நிமிஷம் இருக்கும். அந்த 2 நிமிஷத்தில் என்ன பண்ணுவேன்னா கொக்கி சொருவிடுவேன். கொக்கி சொருவி வச்சுருப்பேன் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம அடுத்து கொக்கி கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா. அதனால் அந்த 2 நிமிஷத்தை அதிலே எடுத்துகிட்டு அப்புறம் அடுத்த ப்ளவுஸை எடுக்கும்போது ஒரு சின்ன கரண்ட்டு போயிட்டால் கூட அந்த நம்ம கொக்கி சொருவிருக்கோம்ல, அதை நம்ம கைநூல் போட்டு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ளவுஸை நம்ம தூர எடுத்து வச்சுக்கலாம். அதாவது நம்ம நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு 20லேருந்து 25 நிமிஷத்துக்குள்ளே தைச்சிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அந்த லைனிங் ப்ளவுஸ் கிட்டத்தட்ட கண்டிப்பாக அரை மணி நேரம் ஆயிரும். முடிஞ்ச அளவுக்கு நானும் கொஞ்சம் ஸ்பீடாக தைக்கணுன்னு தான் முயற்சி பண்ணுவேன். அதே மாதிரி நம்ம எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் நம்ம தைக்கணும்னு நினச்சாலும் ஒரு சில நேரம் நம்மளுக்கு கரண்ட் போயிடும். இன்னொரு விஷயம் எப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கி நம்மளுக்கு தைக்கணுங்க எண்ணம் போயிடும். முதல்ல முக்கியமாக அந்த செல்லை நோண்டாமல் இருந்தாலே நம்ம தைச்சிடலாம். நல்லா தைக்கணும்னு நினைக்கிற நேரம் இந்த செல்லை சும்மா ஒரு ஃபோன் வந்தாலே என்ன பண்ணுவேன்னா காற்றுல வச்சு பேச மாட்டேன், ஸ்பீக்கர் போட்டு மிஷினில் வச்சுருவேன். நான் பாட்டு பேசிக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன வேலை பார்த்தோம் வச்சோன்னு, அதாவது கண்டிப்பாக கஸ்டமர் அடிப்பாங்க. கஸ்டமர் அடித்து முடித்த உடனே நம்ம ஃப்ரெண்டு யாராவது, நம்ம அப்பா அம்மா யார் ஃபோன் பண்ணாலும் எடுத்து பேசிக்கிட்டே அதாவது பேசுகிறதுக்குன்னு ஒரு டயத்தை ஒதுக்க மாட்டேன். பேசிக்கிட்டே தைப்பேன். அப்படி தைக்கும் போது நம்மளுக்கு நேரமும் போயிடும், அவங்கள்ட்ட பேசின வேலையும் நம்மளுக்கு முடியும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் நினச்சிங்கனாக்கி கொஞ்சம் எந்திரிக்காமல் இப்படி வேலையை பார்க்க ட்ரை பண்ணுங்கள். முக்கியமாக செல்லு எடுத்து நோண்டாதீங்க. அதுக்கப்புறம் ஒரு சிலர் வந்திருப்பாங்க தைக்கிறதுக்கு தரதுக்கு. நம்ம அதுலேயும் டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் அவங்கக்கிட்ட வாங்கிக்கிட்டு அவங்களே பார்த்து பேசிக்கிட்டு இருக்காமல் நம்ம தைச்சிக்கிட்டே அவங்கக்கிட்ட பேசிக்கலாம். சில பேர் எப்படி பண்ணுறாங்கன்னா, அவங்கள பார்த்த பிறகு பார்த்துக்கிட்டே தைக்கவே மாட்டாங்க. எப்படி தைக்கணும் என்ன அதுன்னு விசாரிச்சுட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிப்போம் அப்படிங்கிற எண்ணத்தை நம்மளே உருவாக்கிக்கணும். முதல்ல
தைச்சிட்டு தைச்சிருங்கன்னு சொல்லி தந்துட்டு போயிடுவாங்க. நம்ம வந்து அந்த டயத்துக்குள்ளே கொடுக்கணும்னு நினச்சாக்கி நம்ம கொஞ்சம் ஆர்வமாக அக்கறையாக இருந்தால் மட்டும்தான் முடியும். எல்லாருமே சொல்லிடலாம் ஒரே நாள் போல் எல்லா நாளும் வேலை பார்க்கணுண்டு. ஆனால் ஒரே நாள் போல் எல்லா நாளும் வந்து கண்டிப்பாக நம்மளால் வேலை பார்க்க முடியாது. நம்மளுக்கு உடம்பு ஒத்துழைச்சாலும் நம்ம மனசு சில வேலைக்கு வந்து ஒத்துழைக்காது. அதாவது இந்த மாதிரி வேலையை நம்ம தானே பார்க்கோம். சரி நம்ம இன்றைக்கி ஒரு மணி நேரம் சும்மா இருந்துட்டு பார்த்தா என்ன அப்படிங்கிற இதுக்கு நம்மளே வந்துடுவோம் பார்த்துக்கோங்க. அது வந்து உண்மை தான் பார்த்துக்கோங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலையுமே அப்படி தான் இருக்கும். நம்ம இந்த வேலையை கொஞ்சம் பொறுத்து பார்த்தா என்ன அப்படிங்கிற மனநிலைமைக்கு தான் நம்ம தள்ளப்படுவோம். இன்னொரு விஷயம் எப்படி எடுத்துக்கிட்டிங்கனாக்கி ஒரு ப்ளவுஸை காலையில் தந்துட்டு எனக்கு இன்றைக்கி சாயந்தரம் தரணும்னு நினச்சா தந்து தான் ஆகணும், நான் ஒரு பக்கம் போகணுன்னு சொல்லி கஸ்டமர் சொல்லுவாங்க. அந்த ப்ளவுஸையுமே நம்ம தைச்சி கொடுப்போம். இன்னொன்று அந்த ப்ளவுஸை தந்துட்டு நீங்கள் பையா தந்தால் போதும்னா அந்த துணி வந்து அப்படியே மடித்து ஒரு இடத்துல வைக்கிறது தான். அதை தொட போகிற சொல்லியே கிடையாது. இந்த வேலை பார்க்குறது நம்ம தான், வேலையை பார்க்காம இருக்கிறதும் நம்ம தான். நம்மளுக்குள்ளே 2 விதமாக இருக்கும். அதை வந்து நம்ம ஒரே விதமாக மாற்றணுங்கும் போது நம்ம ஒரே நிலையில இருக்கணும். அதே மாதிரி நம்மளாக ஒரு வேலையை பார்க்கணுன்னு நினச்சா கூட இப்போ முகூர்த்த டைம்னா நம்மளுக்கு சில பேரை பார்த்திங்கன்னாக்கி கல்யாணம் முடியாத பிள்ளைங்களாக இருந்தாக்கி தைக்கிறவங்களாக இருந்தாக்கி அந்த வேலையை நம்ம எங்கேயுமே போகாமல் அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஆனால் நம்ம வந்து வீட்டில் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக எந்த பக்கமும் நம்ம போகாமையே இருக்க முடியாது. எல்லா பக்கமும் நம்ம போக வேண்டியிருக்கும். போனாலும் நம்ம வேலையை வந்து நம்ம பார்க்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அதுக்கு தக்கன நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிக்கணும். நம்ம மதியம் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகிறோன்னா காலையில் அப்போ நம்ம 12 மணிக்கு போகிறோன்னா 11:30 நம்ம வேலையை முடிக்கணும். அப்போ அதுக்குள்ளே நம்ம எவ்வளோ ப்ளவுஸ் தைக்கணுமோ தைச்சிட்டு வேகமாக கடன்னு எல்லா வேலையும் பார்க்கணும். அதே மாதிரி நம்ம வீட்டில் சும்மாவே இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் நம்மளுக்கு தைக்கவே முடியாது. அதுக்கு தான் தைக்க முடியாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த டிப்ஸ் பார்த்துக்கோங்க. அப்போ நம்மளுக்கு தைக்க முடியாத நேரத்தில் கூட சின்ன சின்ன கரெக்ஷன் வேலைகள் இருக்கும். அதாவது கை தைக்கிற வேலை, பிடிச்சி தைக்கிற வேலை, சேலைக்கு முந்தி அடிக்கிற வேலை, அதுக்கப்புறம் சேரீக்கு ஃபால்ஸ் வைக்கிற வேலை, இதெல்லாம் வந்து கிடக்கும். நம்மளுக்கு வந்து தைக்கிறதுக்கு வந்து போர் அடித்தாக்கி இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்து வச்சுட்டாக்கி அதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸோடு சேர்த்து கொடுக்கும்போது அந்த பையனையும் சேர்த்து எடுத்து கொடுத்துக்கலாம். நம்ம வந்து சரி இதை தைக்கும்போது பார்த்துக்கலாம் நம்மளுக்கு போர் அடிக்கு இப்போ தைக்க முடியலைன்னு நினச்சாக்கி தான் இதெல்லாம் பார்க்க முடியாது. ஆனால் இப்படி பார்த்திங்கனாக்கி கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்துடலாம். அதாவது போர் அடிக்க நேரம் அந்த வேலையை பார்த்துட்டோம்னாக்கி அப்புறம் ப்ளவுஸ் தைக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டான நேரத்தில் அதை முடிச்சுட்டு மொத்தமாக நம்ம எடுத்து கொடுக்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இதை விட்டுக்கிட்டு நம்ம இதை மொத்தமாக பார்க்கலாம்னு நினச்சா கண்டிப்பாக முடியாது. நானே இப்படி பார்த்துக்கிட மாட்டேன். அதாவது நம்மளுக்கு சோம்பேறித்தனங்கிறது வந்து நம்ம கூடவே இருக்கும். அது இந்த வேலையில் எந்த வேலையாக இருந்தாலும் அதான் எப்போதும் நம்ம ஒரு போல் வேலை பார்க்க முடியாது. இதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் முயற்சி பண்ணி உங்களை நீங்களே மாற்றிக்க ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னாக்கி மாடல் ப்ளவுஸ் வந்து தைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மாடல் ப்ளவுஸ் வந்து தைச்சி முடிச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து லைனிங் ப்ளவுஸ் ஒரு மாடலும் இல்லாத நம்ம தைச்சிக்கணும். ஏன்னா மாடல் ப்ளவுஸ் தைக்கும் போது வந்து நேரம் வந்து நம்மளுக்கு அதையும் எடுத்துக்கிட்டே இருக்கும் பார்த்துக்கோங்க. இது சாதா ப்ளவுஸ் வந்து நம்ம கடன்னு தைச்சிடலாம். ஏன்னா மாடல் ப்ளவுஸ் வந்து நம்ம 1.5 மணி நேரத்துக்குள்ளே முடிக்கணும்னு நினச்சாக்கி அது முடிச்சு சேர்க்க 2.5 மணி நேரம் 3.5 மணி நேரம் ஆயிரும் தாராளமாக. ஆனால் நம்ம வந்து இதை தைச்சிட்டு அதை தப்போன்னா அது முடியாது. அதனால் முதல்ல அதை தைச்சிட்டு இதை தைச்சாக்கி நம்மளுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி தான் ஒவ்வொரு வேலையிலையும், அதாவது டெய்லரிங் வேலையாக இருக்கட்டும், நம்ம வீட்டு வேலையாக இருக்கட்டும், நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கனாக்கி நம்ம பிடிச்சதை நம்ம எனக்கு வந்து தைக்கும்போது வந்து பாட்டு கேட்டுகிட்டே தைச்சாக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதாவது அந்த பாட்டிலே கவனம் போய் நம்ம இந்த பாட்டு முடியக்குள்ளே இதை தைக்கணும் அதை தைக்கணும் அப்படின்ட்டு அழகாக பாட்டு கேட்டுக்கிட்டே தைப்போம். சில பேர் வந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தால் தான் நல்ல ப்ளவுஸ் தைக்க ஓடும். சில பேருக்கு வந்து யாராவது பேச்சு துணைக்கு இருந்தால் நல்லாயிருக்குன்னு இருக்கும். சில பேருக்கு எனக்கு அமைதியாக இருந்தால் மட்டும்தான் தைக்கைக்கு ஓடுவாங்க. சில பேருக்கு வந்து மிஷின் சவுண்டை, அதாவது டெய்லர்களுக்கு எல்லாருக்குமே மிஷின் சவுண்ட் வந்து பிடிக்காமல் இருக்காது. அதாவது லேசாக நம்மளுக்கு இந்த மிஷினில் எண்ணெய் போடாமல் அதாவது கடன்னு கேட்குற சத்தம், கிறுக்கிறுன்னு சத்தம் கேட்குறதுக்கும் நம்மளுக்கு வித்தியாசம் இருக்கும். அந்த வித்தியாசத்துலேயே நம்மளுக்கு வந்து மிஷினுக்கு என்ன பிரச்சனைங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கிடுவோம். அதனால் சில பேர் வந்து மிஷின் சவுண்டே நல்லா கூர்மையாக கேட்டுக்கிட்டு நிறைய பேருக்கு வந்து மற்றவங்களுக்கு வந்து மிஷின் தைக்கிற சத்தம் இறைச்சல் வந்து பிடிக்காது. ஆனால் டெய்லர்களுக்கு ஃபுல்லாக மிஷின் சத்தம் வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும். நான் வந்து மிஷின் சவுண்டை வந்து ரசிப்பேன். நீங்கள் வந்து ரசிப்பீங்களா என்னங்கிறத கரெக்டாக கமெண்டில் சொல்லுங்கங்க. உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணி விடுங்க.
நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டான வீடியோவாகவும் பார்ப்போம். முந்தி மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ ஆதரவு கொடுக்க மாட்டேங்கிங்க. கண்டிப்பாக நீங்கள் ஆதரவு கொடுக்க தான் என்னோடய வீடியோவும் உங்களுக்கு அப்லோடு பண்ணி காட்டுறதுக்கும் எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். நீங்களும் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி விடுவீங்கன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி விடுங்க. முந்தி ஓடின மாதிரி நம்ம சேனல் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. சரிங்க, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும். இந்த ப்ளவுஸையும் நான் உங்ககிட்ட இந்த டிப்ஸை சொல்லிவிட்டு இந்த ப்ளவுஸும் உங்களுக்கு தைக்கிறது வந்து எப்படி தைச்சிருக்கேன் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், மிஷினில் நான் இந்த டிப்ஸையும் சொன்ன மாதிரி ஆச்சு. உங்களுக்கு இந்த ப்ளவுஸு நான் எப்படி தைச்சேன், அதாவது துணி பற்றாக்குறையாக இருந்தாலும் நம்ம எப்படி ஒட்டு கொடுத்து தைக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. சரிங்க, இருங்க, ப்ளவுஸ் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? இது வந்து நெட் கிளாத் பார்த்துக்கோங்க. நெட் கிளாத்தில் இந்த லைனிங் ப்ளவுஸ் வச்சு தைச்சிருக்கேன். சரிங்க, உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா? ப்ளவுஸ் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? டாடா, பாய்.